நல்ல புரிஞ்சுக்கோங்க மார்க்கத்தை. இந்த மண்ணுக்கு வந்தது ஒரு பிழை செஞ்சுட்டோம். நாங்க இமோஷன், எங்க ஆசைகள் கூடுகிற நேரம் நாங்க பிழை செஞ்சிருவோம். அந்த பலகீனத்துக்கு பனிஷ்மெண்ட் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதை திருத்தினாதான் ஜன்னா, சொர்க்கம். சொர்க்கத்துக்கு திருப்பி போகணும்டா இதெல்லாம் திருத்திட்டு போகணும். எங்களுக்கு காமம் மேலோங்கினா எங்க அறிவு மங்கிரும். எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் அவர் தப்பில் ஈடுபடுவார். திருத்துங்க, திருத்துங்க. இதை திருத்தினா சொர்க்கத்துக்கு அந்த கல்பு குவாலிஃபைட், இல்லன்னா நரகம். இந்த பாடத்துக்கு தான் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து. நிறைய பேர் நினைச்சிட்டாங்க தொழுகை நோன்பு இது எல்லாம் இந்த கல்பை மாத்திருக்கணும். இப்ராஹிம் நபி அதெல்லாம் முடிஞ்சேன்னு வைங்களேன், ஃபைனல் புள்ள பெருசாயிட்டு ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, புள்ள அவரோட ஓடுற வயசு. ஒரு வாப்பாவுக்கு உம்மாவுக்கு புள்ளையோட இறக்கம் கூட வர டைமும் வாப்பா கொஞ்சிற வயசுமே இருக்குது. புள்ள வாப்பாவோட சேர்ந்து என்ன வாப்பா நானும் வர்றேன், அந்த டைம்ல வாப்பாட அப்பா செல்லும், பாப்பா செல்லும், குழந்தை வாப்பாவோட இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுறான் ஃபலம்மா பலக மஅஹு ஸஅய, அவரோட சேர்ந்து வேலை செய்யற பருவத்தை அடைகிற நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொல்றாரு, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக ஃபந்துர் மாதா தரா. ராஜா ஒரு கனவு கண்டுட்டேன், உன்னை வெட்டுறதா, என்ன நினைக்கிறவாப்பா? அவர் சொல் இஃப் அல் மா துஅமர். சுப்ஹானல்லாஹ், ஒரு உம்மா எப்படி குழந்தைய வளர்த்திருந்தா இந்த பதில் வரும். அதனாலதான் இந்த நிமிஷம் வரைக்கும் ஹஜ் மாநாடுல இப்ராஹிம் நபியுடைய வைஃப் ஓடினாங்க, நாங்க ஓடுறோம். அத்தஹியாத்துல இப்ராஹிம் எப்படி துவா கேட்கிறோம், அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம் இன்னக ஹமீதும் மஜீத். இப்ராஹிம் முஹம்மது நபிக்கு பரக்கத்து செய்வாயாக, அவர் குடும்பத்துக்கு பரக்கத்து செய்வாய். எப்படி தெரியுமா? இப்ராஹிம் நபியும் அவருடைய குடும்பத்துக்கும் பரக்கத்து செஞ்ச மாதிரி. யாருக்கு பரக்கத்து செஞ்ச மாதிரி? இப்ராஹிம் நபிக்கு. ரசூலுல்லாஹ்வுக்கு துஆ கேட்கிறோம். அப்படி இப்ராஹிம் நபியை காட்டி என்னாச்சு? அவர் மகன், அவங்க மனைவி எப்படி சொல்லி கொடுத்திருப்பாங்க, உங்க வாப்பா இப்படித்தான் வருவாரு, விட்டுட்டு போவாரு, திரும்பி வருவாரு, இப்ப அறுக்க வந்திருக்கிறாரு, நீங்க போங்க, இப்படி சொல்லலாம். அவங்க வைஃப், உங்க வாப்பா நபி, அவரு அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட அடியார். இப்படி சொல்லி கொடுத்தனால தான் மகன் சொல்ற இஃப் அல் மா துஅமர், பாப்பா ஏவப்பட்டதை செய்யுங்க, சத்தஜுதுனி இன்ஷாஅல்லாஹ் மினஸ் சாபிரின். என்ன பொறுமையாளர் பட்டியல் எல்லாம் மறுமையில கூப்பிடுவான். அந்த பேர்ல இஸ்மாயில் என்ற பேர் வரும். வாப்பா பாருங்க, சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அதை சொல்ற விதமே வித்தியாசம். ஃபலம்மா அஸ்லமா, அவர்கள் இருவரும் கட்டுப்பட்டு விட்டார்கள். இப்ராஹிம் நபி கொண்டு போறார். வத்தல்லஹு லில் ஜபீன், கல்லுல கொண்டு போய் குழந்தைய வைக்கிறார். இந்த கதையா தயவு செய்து கேட்காதீங்க. எனக்கும் புள்ளைகள் இருக்குது, 3 புள்ள, உங்களுக்கும் புள்ளைகள் இருக்குது. அல்லாஹ் ஒரு புள்ளைய தந்து, சாலிகான புள்ளைய தந்து, சிறப்பா எல்லாம் செய்யற புள்ளைய தந்து, கையில கத்தி எடுத்துட்டு போய் அருங்கண்டா எப்படி வைக்கும்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எல்லாத்தையும் தந்துட்டு புள்ள ஐசியூலண்டா, ஏர் கண்டிஷன் ஹாஸ்பிட்டல், பெரிய ஏர் கண்டிஷன் சோஃபா எல்லாம் இருக்குது, குழந்தை ஐசியூல, உங்க கண்ணு மேலையும் கீழையும் போகும். சோஃபால உட்கார இல்லாது, வேறுக்கு ஆரம்பிக்கும், உங்களுக்கு உட்கார முடியாது, நடப்பீங்க நீங்க, காலெல்லாம் நடுங்கும். என் புள்ள பொழைப்பானா என்ன ஆகும்? இப்ப இப்ராஹிம் நபிக்கு அந்த பிரச்சனை இல்ல, குழந்தையே கூட்டிட்டு போறாரு அறுக்கிறதுக்கு. அல்லாஹ் சொல்றான், அவர் இப்ப 2வது கொஸ்டின் கேட்கலையா, அல்லாஹ் நான் நிறைய தொழுந்தன் தானே, கண்ணத்து கொண்டு பலார்ந்து அறையவையா அல்லாஹ், அதோட ஓகே, வெட்ட சொல்றியா அல்லாஹ்? அவர் குறைச்சு கேட்கல, அல்லாஹ் சொன்னா செஞ்சே ஆகணும். ஏன் இப்ராஹிம் நபிக்கு குழந்தையிலே அல்லாஹ் போடுறான்? இந்த துனியாவில் அவர் ஒரு மிக மிக முக்கியமா நேசிச்சா அந்த புள்ளைய தான் நேசிச்சார், புள்ளைய தான் நேசிச்சார். அவர் அவ்வளவு விரும்பினது சந்ததியை, அந்த சந்ததியே கூட்டி போங்கன்றான் அல்லாஹ். கொண்டு போங்க கல்லுல, கல்லுல குழந்தைய வச்சு வத்தல்லஹு லில் ஜபீன், கல்லுல வைக்கிறார், முகம் குப்புற. அவர் கை எப்படி நடுங்கி இருக்கும், குழந்தைய வெட்ட போகல. அவர் கண் எப்படி இருந்திருக்கும், களத்து கிட்ட கொண்டு போகல. வாப்பா அப்படி அருமையா பேசுங்க, கற்பனை பண்ணி பாருங்க, உங்க குழந்தைக்கு நீங்க செய்யறா, கை வராது, கிட்ட கொண்டு போயிட்டார், கிட்ட கொண்டு போய் வெட்ட பார்க்கிறார். ஃபநாதைனா யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று நாங்கள் கூப்பிட்டோம். கத் சத்தக்த ருயா, நீங்கள் கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள் இப்ராஹிம், நீங்க பாஸ், நீங்க முழு உலகத்துக்கும் நீங்கள் தான் தலைவர். அந்த தலைமைத்துவத்தை அல்லாஹ் எப்படி சொன்னான் தெரியுமா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ராஹிம் நபி அறுக்க போனார், வேணாம் பலி பிராணி அருங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டீங்க, உங்க குழந்தை ஐசியூல, டாக்டர் சொல்லிட்டாரு புள்ள பொழைக்காது. உங்க நெஞ்சு எப்படி வெடிக்க பார்க்கும், உங்க கண்ணு மேலையும் கீழையும் போகும், கண்ணு கண்ணீர் வடிக்கிறதா இல்லன்னு தெரியாது, உங்க கை கால் சீவன் இல்லாம போயிரும், தொண்டை தண்ணி வத்திரும், முட்டு சீவன் இல்லாம போயிரும்,
நெஞ்சு படபடக்க ஆரம்பிக்கும். திடீரென்று வந்து டாக்டர் கதவை திறந்து, உங்க குழந்தை பொழைச்சிட்டு சாகும்னு நினைச்ச மெஷின் எல்லாம் இதாயிட்டு, இல்ல உங்க குழந்தை நார்மல் டிஸ்சார்ஜ் ஓகே. அந்த வாப்பா அன்றைக்கு என்ன நினைப்பாரு? அப்ப ஒரு துவா கேட்டிருப்பார், குழந்தை மௌத்தாக போதண்டா, என் முழு சொத்தையும் கொடுக்கிறேன் இறைவா, என் குழந்தைய மட்டும் காப்பாத்தித்தா. திடீரென்று டாக்டர் கதவை திறந்து, உங்க குழந்தை பொழைச்சிட்டேன்டா, அவர் கொடுத்த வாக்குறுதி முழு சொத்தையும் கொடுப்பார். அன்றைக்கு அவருக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? என் குழந்தை பொழைச்சிட்டு. இப்ராஹிம் நபிக்கு ஏற்பட்ட சந்தோஷம், கத்திய கொண்டு போய் வெட்ட போக்கல இப்ராஹிம் என்று கூப்பிட்டோம். வேண்டாம் இப்ராஹிம், அல்லாஹ் சொல்லிட்டேன். இப்ராஹிமுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் உங்க எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கணும். ஹஜ்ஜி பெருநாள் போங்க. அவர் குழந்தை பொழைச்ச நாள் அவர் மகிழ்ச்சி, முழு உலகத்துக்கு மகிழ்ச்சி. அவங்க வைஃப் ஓடினா சஃபா மர்வல நீங்க ஓடுங்க. ஹாஜியார் ஊர்ல பெரிய பெரிய மினிஸ்டர், அங்க போய் ஓடத்தான் ஓடும். இங்க ஓடுவாங்களா? ஹாஜியார் ஓடுவாரா? எல்லாம் பார்ப்பாங்க, என்ன ஹாஜியார் ஓடுறாரு, நடந்துதான் போவாங்க. ஆனா அங்க ஓடுற இடத்துல ஓடணும், இதாக்கின இடத்துல இதாக்கி. அவங்க வைஃப் ஓடினாங்க, கல்லு எறிகிறாங்க. ஷைத்தான் குழப்பின இடத்துல இப்ராஹிம் நபி எந்த இடத்துல ஷைத்தான் குழப்பினானோ நீங்க கல்லு எறியுங்கன்றான் அல்லாஹ் அந்த இடத்துல. சோ இப்ப புரிஞ்சுக்கோங்க, நான் உங்களுக்கு ஒரு அடிப்படையை சொல்ல வந்தேன். இப்ராஹிம் நபி தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுகிற எங்க தலைவர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காட்டுறான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குர்ஆனை நீங்க எடுத்தீங்கன்னா இந்த பாடத்தை நீங்க படிப்பீங்க. பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ராஹிம் நபி, நான் சொன்னேன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த முழு இந்த உம்மத்தை இப்ராஹிம் நபியோட ஒரு துஆல வச்சிருக்கிறான். நான் காட்டுறேன். அவர் யாரென்று காட்டினால் நீங்க புரிஞ்சு கொள்வீங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் எந்த ஸ்டேஜை கொடுத்தாங்க. இப்ப பாருங்க, அல்லாஹ் சொல்றான், கால வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. இப்ராஹிமை அல்லாஹ் நிறைய கட்டளைகளை கொடுத்து அல்லாஹ் சோதித்தான். ஃபஅத்தம்மஹுன்ன, எல்லாத்தையும் அவர் தமாம் பண்ணிட்டாரு, ஃபினிஷ், எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணாரு. கால அல்லாஹ் சொல்றான், இன்னி ஜாயிலுக்க லின்னாசி இமாமா. இப்ராஹிம், இந்த எல்லாருக்கும் நீங்க தான் இமாம். இப்ராஹிம், இதுக்கு பிறகு வார அவ்வளவு பேருக்கு நீங்க தான் லீடர். உங்களுக்கு சந்தோஷம் அவங்களுக்கு பெருநாள், உங்களுக்கு கவலைன்னா அவங்களுக்கு இது, எல்லாருக்கும் அறிவிச்சுட்டான். அல்லாஹ் அறிவிச்ச ஒட்டுமொத்த உம்மத்துக்கும் அவர் தான் தலைவர். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். அவர் இருந்த ஊர் தான் தலை நகரம். இதான் நடக்கணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர் கேட்கிறார், கால வமின் சுர்ரியத்தி, யா அல்லாஹ் நான் தலைவன் ஆயிட்டேன், என் சந்ததியிலையா அல்லாஹ் உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா உடனே உங்க புள்ளைய சொல்லுவீங்க, பேரம் பேத்தி சந்ததி எல்லாத்தையும் கேட்பீங்களா? கால வமின் சுர்ரியத்தி, என் சந்ததியில யா அல்லாஹ். கால அல்லாஹ் சொல்றான், லா யனாலு அஹ்தில் ஸாலிமீன், அநியாயக்காரனுக்கு என்னுடைய வாக்குறுதி வராது. அப்ப அவர் புரிஞ்சு கொள்றார், யா அல்லாஹ் என் சந்ததியில அநியாயக்காரன் வேற வருவானோ, எல்லாரும் முஸ்லிம் நினைச்சிருந்தாரு, என் சந்ததியிலையும் தலைவர் உண்டாக்கும். அல்லாஹ் சொல்றான், என்ன இப்ராஹிம் கேக்குறீங்க, சந்ததியில தலைவனா வருவாங்க, ஆனா அநியாயக்காரர்கள் வருவாங்க, அவங்களுக்கு என் வாக்குறுதி செல்லுபடியாகாது. இப்ப கேட்கிறார், வைஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸி வ அம்னா. அல்லாஹ் அந்த ஆலயத்தை மக்கள் ஒன்று சேரும் இடமாக மாத்தினான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எந்த ஆலயத்தை? இப்ராஹிம் நபி தனி புள்ளையோட ஹாஜராமா நின்று கொண்டிருந்தாங்களே, அதை முழு உலகமும் ஒன்று சேர அசெம்பிளி பாயிண்ட். உலகத்துள்ள மக்கள் நிறைய போவாங்க, சீனரிஸ் பார்க்க போவாங்க. ஆனா உலகமே போகுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத் லக வல் முல்க் லா ஷரீக லக். என்ன இருக்குது? நல்ல கிளைமேட், அப்படி கிளைமேட், நல்ல சீனரி, நூறலியா மாறி, இப்படி ஒன்றுமே இல்லை. ஒரு பெட்டி ஆலயம் காபத்துல்லா. நான் பார்த்திருக்கிறேன். உலகத்துல நிறைய சீனரிகளை போட்டோ அடிப்பாங்க, நிறைய பார்ப்பாங்க, கண்கள் எடுத்துருவாங்க. அல்லாஹ்வுடைய ஆலயத்தை காபத்துல்லாவை மணித்தியால கணக்கு பார்த்திருக்கிறோம். அது சலிப்பு தட்டல்ல. அந்த மக்கள் தவாஃப் 24 மணித்தியாலம் இந்த உலகத்துல தவாஃப் நடந்து கொண்டே இருக்க. ஹரத்துல தொழுகிற நேரத்தை விட்டு அந்த ஆலயம் தவாஃப் நடக்குது. அல்லாஹ் சொல்றான், அந்த வீடு, அதாவது அந்த வீடு மக்கள் ஒன்று சேர்ற இடமாகவும் பாதுகாப்பு மையமாகவும் நாங்க மாத்தினோம். வத்தஹிது மின் மகாமி இப்ராஹிம் முஸல்லா. இப்ராஹிம் நின்ற இடத்தை தொழுமிடமா மாத்தினோம். சுப்ஹானல்லாஹ், எப்படி கிரேட்! அவர் எவ்வளவு தொழுந்தாருன்னு குர்ஆன் சொல்லல, அவர் செஞ்ச தியாகங்களை எடுத்து காட்டி அல்லாஹ் சொல்றான், அவர் நின்ற இடம் நீங்க தொழுகிற இடம். எந்த நபிக்கு கொடுக்காத சிறப்பு எல்லாத்தையும் தாண்டி அல்லாஹ் கொடுத்தான். அவர் நின்ற இடம் நீங்க தொழுகிற இடம். இப்ப அல்லாஹ்வுடைய பேச்சு சொல்லி காட்டுறான். வஇத்னா இலா இப்ராஹிம் வ இஸ்மாயில் அன் தஹிரா பைத்திய.
லித்தாயிஃபீன வல் ஆகிஃபீன வர்ருக்கஇ சுஜூத். இப்ராஹிம் டைம் இஸ்மாயில் டைம் நாங்க ஒரு வாக்குறுதி எடுத்தோம். எப்படி எல்லாம் சொல்றேன் தெரியுமா? இந்த வீட்டுல தாயிஃபீன சுத்துவாங்களே, தவாஃப் பண்ணுவாங்களே அவங்களுக்காக, வல் ஆகிஃபீன இத்திகாஃப் இருப்பாங்களே, சாஞ்சிட்டு உட்கார்ந்துட்டு தூங்கிட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு, வர்ருக்கஇ சுஜூத் ருக்குல இருப்பாங்களே அப்படி சுஜூத் சுஜூத்ல இருப்பாங்க. அல்லாஹ் என்ன சொல்லிட்டு வரான்? ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்துல நின்றா நன்மை, உட்கார்ந்தா நன்மை, நடந்தா நன்மை, இப்படி ருக்கு செஞ்சா நன்மை, தலையை கீழே வச்சு சுஜூது செஞ்சா நன்மை. அந்த ஆலயத்துல மட்டும் இத்திகாஃப் போயிருங்க. இத்திகாஃப் இருந்தா அங்க போய் தூங்கினா நன்மை. இத்திகாஃப் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நாங்க ஒரு வாக்குறுதி எடுத்தோம். என்ன வாக்குறுதி? இங்க வந்து மக்கள் தூங்குவாங்க. ஓ நல்ல கிளைமேட் அதனால தூங்குவாங்களா? இல்ல. பெரிய நல்ல ஃப்ரூட்ஸ் இருக்கு அதனாலயா? இல்ல, ஒண்ணும் இல்ல. ஆனா மக்கள் இத்திகாஃப் பண்ணுவாங்க, மக்கள் தவாஃப் பண்ணுவாங்க, மக்கள் ருக்கு செய்வாங்க, மக்கள் சுஜூது செய்வாங்க. நாங்க ஒரு வாக்குறுதி எடுத்தோம். என்ன வாக்குறுதி தெரியுமா? இந்த ஆலயத்தை கிளீன் பண்ணணும். அவங்கள்ட்ட எடுத்த வாக்குறுதி என்ன? இந்த ஆலயத்தை நீங்க கிளீன் பண்ணணும், சுத்தப்படுத்தணும் என்று வாக்குறுதி எடுத்தோம். வஇத்கால இப்ராஹிம், இப்ராஹிம் நபி கேட்டார், ரப்பி என்னுடைய ரப்பி, இஜ்அல் ஹாதா பலதன் ஆமினா, இந்த நகரத்தை அதாவது அபயமளிக்கும் நகரமாக மாத்து, இந்த நகரத்தை பாதுகாக்கும் நகரமா மாத்து. ரசூலுல்லாஹ் காலத்தில் எத்தனை யுத்தம் நினைச்சு எனக்கு ஒன்றே காட்டுங்க பாப்போம். 56 யுத்தம், அதுல 19 யுத்தங்கள் ரசூலுல்லாஹ் முகம் கொடுத்தாங்க. 56 யுத்தம். ஒரு இடத்துல ஹரத்துக்கு பக்கத்துல ரத்தம் வடியல. ஒரு யுத்தம் ஃபத்ஹு மக்கா, அல்லாஹ் வாளால இந்த உம்மத்துக்கு வெற்றியை கொடுக்கல. வாளை தூக்க கூடாதுன்ற ஒரு காலம் இருக்குது, அது இஹ்ராம். இஹ்ராம் உடுத்தா, இஹ்ராம் நியத்து வச்சா ஆயுதங்கள் தூக்க கூடாது, வேட்டையாடக்கூடாது. இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் எதுல வெற்றியை கொடுத்தான்? வாளை தூக்கி பத்ர்ல உஹதுல இல்ல, எல்லாத்தையும் தூக்கி வீசி போட்டு லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ஃபத்ஹு மக்கா, மக்கா வெற்றி போங்க. ஒரு ரத்தம் ஒரு துளி விழல. இப்ராஹிம் நபி கேட்ட துஆ, இந்த இடம் சண்டை நடக்கிற இடம் இல்லையா, அந்த இடத்தை பாதுகாத்துறியா அல்லாஹ். இவ்வளவு வார் நடந்தும் ஹரத்துல எதுவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இவ்வளவு மக்கள் போய் பெரிய யுத்தம் ஹரத்துல நடக்கல. அவர் கேட்ட துஆ, வர்துக் அஹ்லஹு மினத் தமராத் மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். எப்படி அறிவண்டு பாருங்க இப்ராஹிம் நபி. யா அல்லாஹ், ஏண்ட சந்ததிக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? அத சந்ததி இல்ல, அந்த ஊர் மக்களுக்கு வர்துக் அஹ்லஹு மினஸ் தமராத், யா அல்லாஹ் கனிவட்கங்களை கொடுத்துரு. யா அல்லாஹ், இந்த ஊர்ல ஒன்றுமே முளைக்குது இல்ல, எல்லா கனியும் கொடுத்துரு, நிறைய கனிவட்கங்களை கொடுத்துறியா, எல்லா ஃப்ரூட்ஸையும். யாருக்கு தெரியுமா? மன் ஆமன மின்ஹும் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அவர்களில் யார் அல்லாஹ்வை மறுமை நாளை நம்புறார்களோ. என் பிள்ளைகளே 4 பேர் வழிகட்டு போயிருவான். யா அல்லாஹ், யாருக்கு கொடுக்கணும் தெரியுமா? ஆல்ரெடி அல்லாஹ் சொல்லிட்டான், இப்ராஹிம் அநியாயக்காரனுக்கு என்னுடைய வாக்குறுதி செல்லாதுண்டு. அதனால இப்ராஹிம் இப்ப கேட்கிறார், யா அல்லாஹ், ஏன் சந்ததியில யார உனக்கு உன்னை நம்புவாங்களோ, மறுமை நாளை நம்புவாங்களோ அவர்களுக்கு கொடுத்துரு. இப்ப அல்லாஹ் சொல்றான், அப்படியா கேக்குறீங்க? கால வமன் கஃபர ஃபஉமத்தியுஹு கலீலம் சும்ம தர்ரஹு இலா அஸாபின் நார். என்ன சொல்ற? இல்ல இல்லப்பா, அல்லாஹ் சொல்றான், யாரு நிராகரிப்பாங்களோ அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் துஆ, யா அல்லாஹ் என் சந்ததியில தலைவர் உண்டாக்கேண்டு. இப்ப கேக்குற துஆ எப்படி? யா அல்லாஹ், அந்த கனிவட்கங்களோ யார் உன்னை நம்புவார்களோ அவர்களுக்கு கொடுத்துரு. அல்லாஹ் சொல்றான், இல்ல காஃபிருக்கும் கொடுப்பேன், எல்லாரும் கொடுப்பேன், கொஞ்ச காலம் இந்த உலகத்துல அவங்க வசதி அனுபவிக்கட்டுமே. இப்ப பாருங்க, வஇத் யர்ஃபு இப்ராஹீமுல் கவாயித மினல் பைத்தி வ இஸ்மாயில், இப்ராஹிம் இஸ்மாயிலும் அந்த ஆலயத்தை, கவாயித் என்ற ஃபவுண்டேஷன், ஃபவுண்டேஷன் உயர்த்தினாங்க. குர்ஆன்ல வரல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த ஆலயத்தை கட்டினாங்க, ஃபவுண்டேஷன் போடப்பட்டிருந்துச்சு, அதை உயர்த்தினாங்கன்னு தான் வருது. யர்ஃபுல் கவாயித், கவாயித மேல தூக்கினாங்க. சோ இவங்க தூக்குறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா, யா அல்லாஹ் இதை ஏத்துக்கோ யா அல்லாஹ், இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம், நீ கேட்கக்கூடியவன் அறிஞன் யா அல்லாஹ். கொஞ்சம் பாருங்க அவர் கேட்கிற துஆவை, ரப்பனா வஜஅல்னா முஸ்லிமைன் லக் வ மின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், எங்க 2 பேரையும் முஸ்லிம் ஆக்கிரு, எங்க சந்ததியை முஸ்லிம் ஆக்கிரு யா அல்லாஹ். அவர் கேட்கிற எல்லா துஆலையும் யாரு வராங்க? யாரு வராங்க? சந்ததி. எவ்வளவு இரக்கம் இருக்கும் பிள்ளையோட, எவ்வளவு இரக்கம் இருக்கும். வ மின் ஸுர்ரி, எங்களுக்கு கேட்கிற துஆ, யா அல்லாஹ் வ மின் ஸுர்ரியத்தி உம்மத் வ மின் ஸுர்ரியத்தினா உம்மத்தன் முஸ்லிமத்தன் லக், உனக்கு கட்டுப்படுற முஸ்லிம் சமுதாயம் ஆத்திரு.
வஅரினா மனாசிக்கனா வதுப் அலைனா, எங்களுக்கு எப்படி வழிபடணும் என்று ஆலயத்தில் எப்படி வழிபடணும் என்று காட்டியா அல்லாஹ், எங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். இன்னக அந்த தவ்வாபுர் ரஹீம், நீ அதாவது நீ ரஹீம் இரக்கம் உள்ளவன், நீ தவ்வாப். அல்லாஹ்வுடைய நல்லடியார். ரப்பனா, என்னுடைய ரப்பே, வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், நல்ல கவனமா இதை கேளுங்க. இதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு ஓதிட்டு வந்தேன். இந்த துஆவை மட்டும் நல்லா கேளுங்க. கடைசி துஆ கேட்கிற ரப்பனா, ஆலயத்தை கெட்டி போட்டு கேட்கிறாரு காபத்துல்லா பக்கத்துல இருந்து. ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒருமையா கேட்கிறாரு. ஆச்சரியமான துஆ. இப்ராஹிம் நபி என்னுடைய சந்ததி 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 என்று கேட்ட இப்ராஹிம் நபி இந்த துஆ பாருங்க. யா அல்லாஹ், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திக் வயுஅல்லிமுஹுமுல் கிதாப் வல் ஹிக்மா வயுஸக்கீஹிம் இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். என்ன கேட்கிற? யா அல்லாஹ், யா அல்லாஹ், ரப்பனா, எங்களுடைய ரப்பே. ரப்பி என்று கேட்கிறாரா, ரப்பனான்னு கேட்கிறாரா? யார் யாரும் இப்ப இருக்கிறாங்க இங்க பக்கத்துல? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். வபஅஸ் ஃபீஹிம், அவர்கள் இருந்து உருவாக்கு, எழுப்பு. ரசூலன், ஒரே ஒரு தூதர். ஆச்சரியம் இல்லை துஆ? ரசூலன், நிறைய நிறைய தூதர்ல உருவாக்கு கேட்கல. ஒரே ஒரு நபி, ஒரே ஒரு தூதர். மின்ஹும், அவர்கள் இருந்து வரணும். இந்த ஏரியால இருந்து யாரெல்லாம் பிறக்கிறாங்களோ இந்த ஏரியால இருந்து ஒரே ஒரு நபி வரணும். யத்லு அலைஹிம், அந்த நபி வந்து ஓதி காட்டணும். ஆயாத்தி, உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டணும். வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், உன் கிதாபை படித்து கொடுக்கணும். வல் ஹிக்மா, ஞானத்தையும் படித்து கொடுக்கணும். வயுஸக்கீஹிம், அவர்களை தூய்மைப்படுத்தணும். யா அல்லாஹ், இன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம், நீ மிகைத்தவன், அஸீஸ், நீ ஹகீம், ஞானம் மிக்கவன். யா அல்லாஹ். யார் இந்த துஆ? யார் இந்த துஆ? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் புல்ல 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 ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு நபி இல்லை. அவருக்கு இன்னொரு புள்ள இருந்துச்சு, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு இன்னொரு குழந்தை, இன்னொரு புள்ள. அந்த புள்ளையோட கேட்ட துஆ இல்லை இது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ரப்பனா வபஅஸ் ஃபீஹிம், இவர்கள் யா அல்லாஹ், இஸ்மாயிலுடைய கூட்டத்துல யா அல்லாஹ், இந்த அறத்துக்கு பக்கத்துல பரப்பாங்களே, ஃபீஹிம், இவர்கள் இருந்து யா அல்லாஹ், தெளிவா எடுத்து காட்டாரு. இவங்கள்ல இருந்து வரணும், அந்த ஒரே ஒரு நபி வரணும். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவர் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி. நபி 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 நபி. இப்ராஹிம் நபியோட ஒரு சந்ததி, அவங்கள தான் கிறிஸ்தவர்கள் யூதர்லாம் வராங்க. அதை பேசுறதுக்கு நேரம் இல்லை. நிறைய நபி. இப்ராஹிம் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு ஒரு துஆ கேட்கிறார். யால ஒரே ஒரு நபி வந்தாரா? ஹரத்துல வந்தாரா? ரசூலுல்லாஹ்வோட டாக்கெட் என்ன? இந்த உலகத்தை எங்கெல்லாம் அனுப்பின போற ஒரு டாக்கெட் இருக்கு, அல்லாஹ் அதை போட்டிருப்பான். அது முடிஞ்சா துனியா விட்டு நாங்க காலி ஆயிரும். ரசூலுல்லாஹ்வோட டாக்கெட் என்ன? அவர் என்ன சொல்றாரு? ஹரத்துக்கிட்ட இருந்து யா அல்லாஹ் இங்க வரணும். ரசூலுல்லாஹ் வரப்போகல காபத்துல்லா நிறைய சிலைகள். இப்ராஹிம் நபிக்கு சிலை வச்சிருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோட டாக்கெட் என்ன தெரியுமா? காபத்துல்லாவை க்ளீன் பண்ணணும். அல்லாஹ் எதுக்கு வாக்குறுதி எடுத்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் நபி? சுஜூது செய்றவங்க, ருக்கு செய்றவங்க, இத்திகாஃப்ல இருக்கிறவங்க, தவாப் பண்றவங்க என்ன செய்யணும்? இவங்களுக்காக என்ன பண்ணணும்? ஹரத்தை தூய்மைப்படுத்தணும். இதுதான் வாக்குறுதி. இந்த நபி வந்தா அவங்க வாப்பா செஞ்ச வேலையை செய்யணும், ஹரத்தை தூய்மைப்படுத்தணும். எத்தனை ஆண்டுகள்? 23 ஆண்டுகள் எடுக்குது. வந்த ஒரே நாள்ல காபத்துல்லாக்குள்ள பிறந்து இதாக்கினாரா? எங்க கையில துறப்பில்லாட்டி துறக்க இயலாது, தொலைத்தான் வேணும். வெளியில இருந்து தொழுகிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் ஊரை விட்டே விரட்டுறாங்க. திரும்பி திரும்பி பார்க்கறாங்க மக்கா. ரசூலுடைய முழு கல்பும் ஹரத்தோட. அவங்க பிறந்தது ஹரத்தை தூய்மைப்படுத்த, அவங்க வந்தது ஹரத்துக்கு. அவங்க வாப்பா துஆ நேரடியா ஹரம் ஷரீஃப்ல கபூலாக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய லாஸ்ட் டைம் மௌத்தாக 82 நாளைக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று வராங்க ஹரத்துக்கு. பெரிய கூட்டம் ரசூலுல்லாஹ்வோட கையில வந்து காபத்துல்லாஹ்வோட திறப்பு வைக்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எட்டி எட்டி பார்க்கறாங்க. ஐன பிலால், ஐன பிலால், பிலால் இப்னு ரபா எங்க? அசான் சொல்லுங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் காபத்துல்லாஹ்வை திறந்து சுத்தப்படுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வோட வேலை முடிஞ்சா மக்கா வெற்றியா? 82 நாள்ல ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறாங்க. அதோட இந்த துனியாவுக்கு ரசூலை வந்தது இப்ராஹிம் நபியுடைய ஒரு துஆ. இது அந்த துஆ. எப்படிப்பட்ட பொசிஷன் இப்ராஹிம் நபி! அவர் கேட்ட ரசூலம் மின்னும், அவர் என்ன பண்ணணும்? யத்லு அலைஹிம் ஆயாத், உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காட்டணும். இந்த குர்ஆனை பத்தி அவர் கேட்கிற துஆ. வயுஅல்லிமுஹுமுல் கிதாப், அந்த மக்களுக்கு அவர் கிதாபை சொல்லணும். உன்னுடைய
இந்த வேதம் இப்ராஹிம் நபி கேட்டது. வயுஸக்கீஹிம், அவர்கள் அசிங்கமாக இருப்பார்கள், அழுக்காக இருப்பார்கள், விபச்சாரம் செஞ்சிருப்பார்கள், அவர்களை அவர் தூய்மைப்படுத்தணும். யா அல்லாஹ் இன்னக அன்தல் அசீஸ். அவர் கேட்ட துவா. இந்த உம்மத் முஸ்லிம், இந்த உம்மத்துக்கு பேர் வைத்தவர் முஸ்லிம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் எப்படி கபூலாக்குறான்னு பாருங்க. அந்த இப்ராஹிம் நபி, அவரை ஏன் இவ்வளவு அல்லாஹ் சிறப்பிச்சா நினைக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி என்று ஏன் சொல்றார்? எல்லாத்துக்கும் இப்ராஹிம் நபி ஏன் முற்படுத்துறோம்? அவருடைய கல்பு இந்த லெவல். அல்லாஹ் உண்ட சொன்னா அஸ்லிம், கட்டுப்படுங்கடா. அஸ்லம்து லிரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீனுக்கு கட்டுப்பட்டார். நீங்க நினைக்காதீங்க இந்த குர்ஆன் ஆயத்துல நீங்க படிச்சிட்டு இப்ப இப்ராஹிம் நபியை கற்பனை பண்ணுங்க. இன்னொன்று சொல்றேன், மலக்குமார்கள் வீட்டுக்கு வர்ற நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு குழந்தை கிடைக்க போகுதுன்னு வர்றாங்க மலக்குமார்கள். அப்ப சொல்றாங்க இப்ராஹிம் நபிட்ட, இப்ராஹிம் நபி இப்படி பயான் பண்றாரு, அவருக்கு வேற யாரும் இல்ல. அவருடைய பயான்ல இருந்த ஒரு ஆள் லூத். ஃபஆமன லஹு லூத், குர்ஆன் சொல்லுது லூத் இப்ராஹிமை நம்பினார். இப்ராஹிம் நபி பயானை கேட்ட உடனே லூத் அலைஹிஸ்ஸலாம் சூப்பர், உண்மையதான் சொல்றாரு. அல்லாஹ் லூத் அலைஹிஸ்ஸலாத்தை நபி ஆக்கிட்டான். இப்ராஹிம் நபிட்ட படித்த ஒருவர் ஃபஆமன லஹு லூத், இப்ராஹிமை நம்பினார், அவரை நாங்கள் நபி ஆக்கினோம். நபி ஆக்கி அனுப்பின உடனே அவங்க ஊர்ல ஓரின சேர்க்க ஆம்பளை அந்த இது நடக்குது. மலக்குமார்கள் வந்துட்டு கேட்கிறாங்க இப்ராஹிம் பேசி போட்டு, இப்ராஹிம் நபிட்ட எதுக்கு வந்து தெரியுமா? லூத்துட ஊருக்கு தான் போறோம், அழிக்க போறோம். எங்கள்கிட்ட மட்டும் சொன்னா ஏன் லேட் ஆயினீங்க? அழிச்சு காலி பண்ண வேண்டியதான், அவங்கள எப்பயோ கதையை முடிக்க வேண்டியது. ஓரினை சேர்க்க பண்றாங்க. இப்ராஹிம் நபி கேட்கிறாரு, கொஞ்சம் அவகாசம் கொடுக்கலாதா? திருந்திருவாங்க, அவங்க மாறிடுவாங்க. அவங்க நபிமார்களோட கல்பு இதுதான், நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த கல்புல இறக்க சுபாவம் இருக்குது, மன்னிப்பு வரும், அந்த தன்மை இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுல ரசூலுல்லாஹ்க்கு ஒரு வருடத்துல ஹார்ட் அட்டாக் வர மாதிரி 3 அடி. ஆயிஷா நாயோட பேச போக்கல, ஆயிஷா நாயி சின்னது, மதீனாவுக்கு வந்து திருமணம் முடிச்ச உடனே ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயும் பேசுறாங்க. அப்ப ஆயிஷா நாய் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு கவலையான நாள் யௌமு உஹத் தானே, உஹது நாள் பல்லு உடைஞ்சு ரத்தம் போய் தலையில காயமாச்சு. லா ஆயிஷா, இல்ல ஆயிஷா, எனக்கு கவலையான நாள் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தாயிஃபுடைய நாள். ஒரு வருஷம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் ஹாமுல் உஸுன், கவலையான ஆண்டு. வீட்டுக்கு வர்றாங்க, சின்ன சின்ன பிள்ளைகளை விட்டுட்டு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு இருந்தாங்க ரசூலுல்லாஹ். நான் இந்த உலகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் பாருங்க. நீங்க நினைக்கிறாங்க நீங்க தஹஜ்ஜத் தொழுத உடனே அல்லாஹ் ஒரு கோடியை தந்துட்டு சுற்றுலா போயிட்டு வாங்க. இந்த துனியா நாங்க வாழ வரல, ஜன்னா, வாழ்க்கைக்குரிய இடம் ஜன்னா. அங்க நிறைய அல்லாஹ் வச்சிருக்கிறான், அற்புதமான கல்புகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். சிரிச்சு சிரிச்சு பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய இது டெக்ஸ்ட் எக்ஸாம், இது எக்ஸாமினேஷன் சென்டர். கேள்விகள் வரும், பதில் கொடுத்தே ஆகணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னாச்சு? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஹதீஜா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஹதீஜா வந்து மறக்க இயலாது. ஏன் வர்றாங்க? வந்து பார்த்தா வீட்டுல சின்ன சின்ன குழந்தைகளை விட்டு ஹதீஜாமா போயிட்டாங்க. வீட்டுக்கு வந்த மக்கள் எல்லாம் திட்டுற நேரம் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஆறுதல் சொல்லுவாங்க, இல்ல இல்ல யா அபல் காசிம், காசிம்ட வாப்பாவே நீங்க நல்லவர். உங்களுக்கு நான் இப்படி சொன்னா புரியும். உங்க கல்முனையில 2 வீடு இருக்குது. திடீர்னு உங்களோட பக்கத்து வீட்டால் 40 வருஷமா நீங்க அவரோட பழகுறீங்க. திடீர்னு ஒரு நாள் உங்க வீட்டை தட்டுறாரு, தட்டி சொல்றாரு, தெரியுமா நான் நபி. என்ன? ஸ்கூலும் போகல, ஒன்றுமே இல்லை, எங்க அண்டை விட்டு 40 வருஷமா உங்களுக்கு தெரியாதா? நான் நபி ஆயிட்டீங்களா? இறைவன் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறானா? எல்லாரும் ரசூல் அதை கேட்ட உடனே உங்களுக்கு பைத்தியமா, என்ன உழல்றீங்க? ரசூல்லா கூடாரமா போறாங்க, ஹஜ்ஜிக்கு வருவாங்க மக்கள். நான் நபி, என்னை ஏத்துக்கொள்ள மாட்டீங்களா? என்ன நபியா? இவருக்கு வேலை செய்ய இப்படி கேட்டாங்க. மஜ்னு பைத்தியமா இவருக்கு? இவருக்கு என்ன? மனசு பாதிக்கப்பட்டு ரொம்ப கவலையா. கொஞ்சம் கல்முனையில நீங்க அப்படி 40 வருஷமா கௌரவமா வாழ்ந்துட்டீங்க, சல்லியும் உங்க கையில இருக்குது, நீங்க 6 பிள்ளைகளுக்கு வாப்பா, எல்லாம் உங்களுக்கு இருக்குது, உங்க வைஃப் பெரிய பணக்காரர். திடீர்னு நீங்க எல்லாத்தையும் விட்டுட்டு கதவை தட்டி தட்டி என்ன நம்புங்க, நான் பொய் சொல்லல, நான் உண்மை சொல்றேன், நான் நபி. எல்லாரும் உங்களுக்கு காரி துப்புற நேரம் இவருக்கு அப்செட் ஆயிட்டா. நல்லதான் இருந்தாரு, இறைவன் பேசுறான்றாரு, இவர் உளர்றாரு. இப்படி நிறைய பேர் கேட்டாங்க. கவலையோட ரசூலா வீட்டுக்கு வருவாங்க. ஹதீஜா அம்மா சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, நீங்க பொய் சொல்லல, உங்களுக்கு என்ன தெரியும். இப்படி ஒரு மனைவி உங்களுக்கு கிடைச்சா அவங்களை எப்படி நேசிப்பீங்க? ஆயிஷா நாய் கேட்கிறாங்க. ஒரு நாள் ஹதீஜா நாய் தங்கச்சி மதீனாவுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. ஹதீஜா நாய் வாய்ஸ் கேட்கிற மாதிரி ரசூலா, என் ஹதீஜா வந்துட்டான்னு சொல்ல போக்கல. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, இன்னும் அவங்கள மறக்கலையா? இன்னும் அவங்கள மறக்கலையா?
ரசூலுல்லாஹ்க்கு உங்களை மறக்க இயலாது. என்ன ரசூலுல்லாஹ் கவலையோட வீட்டுக்கு வந்த நேரம் ஆறுதல் படுத்தி, நீங்க உண்மை சொல்ற மைஃப் அப்படிப்பட்டவங்க மௌத் ஆயிட்டாங்க. வெளியே போனா அபூ தாலிப் நிப்பாங்க ரசூலுல்லாஹ் பக்கத்துல. இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளல என் மகன், யாரும் கை வைக்க கூடாது. அந்த வருஷத்துல அபூ தாலிப் மௌத் ஆகிட்டார். ரசூலுல்லாஹ் மக்களை கடுமையான எதிர்ப்பு, கடும் பலம் எதிர்ப்பு. தாயிஃபுக்கு போறாங்க. போனா நான் நபி தெரியுமா? ரசூலுல்லாஹ் கொஞ்ச நெஞ்சம் கேவலப்படுத்தல. சின்ன குழந்தைகளுக்கு கல்முனையில வந்து ஒரு ஆளுக்கு பெரியவங்க அடிக்கிறது வேற, சின்ன புள்ள கையில கல்ல கொடுத்து ஓட ஓட அடிங்கண்டா பிடிக்கும். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சின்ன குழந்தைகள்கிட்ட பிள்ளைகள்கிட்ட கல்ல கொடுத்து எனக்கு அடிச்சாங்க, நான் ஓடினேன். அவங்க அடிச்சாங்க, ரத்தம் வடிய ரசூலுல்லாஹ் உளுந்துட்டாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுடைய கல்பை காட்ட போறான். என்னுடைய தலைவருடைய கல்பு எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அல்லாஹ் கேட்கிறான், நபியே 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கு தாயிஃப், மலையை சேர்த்த கதை முடிஞ்சிடும். அல்லாஹ் எதுக்கு இதை அனுப்புறான் தெரியுமா? என் தலைவர் யார் என்று காட்டு, ரசூலுடைய கல்பு எப்படின்னு காட்டு. மயங்கி அந்த அளவுக்கு ரத்தம் வடிஞ்சு கீழே உளுந்த நேரம், கடுமையான கஷ்டம். உதவிக்கு எந்த மனுஷனும் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாத நேரம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிற, யா ரசூலல்லாஹ் நீங்க சரி என்றீங்கன்னா இறைவன் 2 மலையையும் நொறுக்கி அந்த ஊரை இல்லாமல் ஆக்கிறோம். அவங்க சந்ததி சரி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வாங்களே, விட்டுருங்க ஜிப்ரீல் என்றாங்க. சுப்ஹானல்லாஹ். சின்ன குழந்தைகளை அனுப்பி கல்லால் அடிக்க விட்டா யாராவது மன்னிப்பாங்களா? இந்த கல்புக்கு சுவர்க்கம் பெரியவர்களே. கல்பு, நல்ல கல்புகளை உங்களுக்கு தேட முடியாது. இந்த முழு மார்க்கமும் கல்பை தூய்மைப்படுத்துவதற்கு வந்தது. சோ அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க பெரியவங்களே. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கு நடத்துற பாடம் இந்த தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜி எல்லாமே கல்பை தூய்மைப்படுத்துறதுக்கு. இது ஒரு பெரிய மேட்டர். நான் சுருக்கமாக உங்களுக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. சஹாபாக்களுடைய கல்பை பத்தி அல்லாஹ் எப்படி பேசுறான்னு பாருங்க. அஹ்ஸாப் போர்க்களம், சஹாபாக்களுக்கு ஒரு பிரச்சனை முடி, இன்னொரு பிரச்சனை முடி, இன்னொரு பிரச்சனை முடி, இன்னொரு பிரச்சனை. அந்த கல்வை எப்படி ஸ்ட்ரென்த் ஆக்கினான்னு பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு சமூகம் இல்லைன்னு நாங்க சொல்லுவோம். சஹாபாக்கள் ஃபர்ஸ்ட் பத்ர் 300,000 யுத்தத்தை எல்லாம் வெற்றி ஆக்கிறான். உஹது, அஹ்ஸாப் யுத்தத்தை நீங்க பிரட்டி பாத்தீங்கன்னா, நிஜமா நீங்க பாத்தீங்கன்னா உங்க மை சிலிர்க்க ஆரம்பிக்கும். நீங்க நிஜமா வரலாறு படிக்க போக நீங்க வாழ்ந்து பார்க்கணும். அந்த சபையில நான் இருந்தால் அப்படி நினைச்சு பார்க்கணும். அஹ்ஸாப் என்ன தெரியுமா? சின்ன சின்ன கோத்திரங்களை எல்லாம் ரெடி பண்ணாங்க குறைஷிகள். ரசூலுல்லாஹ் எத்தனையோ கிலோமீட்டர்களுக்கு தாண்டி மக்கால இருந்து மதீனா வரைக்கும் 9 நாட்கள் பிரயாண தூரம். இவ்வளவு தூரம் வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம வந்துட்டாங்க. வீடை விட்டு வாசலை விட்டு குஃபார்கள் விடல. இவ்வளவு தூரம் போய்த்தாவது நிம்மதியா இருப்போம் வந்தா கொல்லணும், விடக்கூடாது, கொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த உலகத்துல போக கூடாது. நான் கேட்கிறேன், உங்க ஊரை விட்டே நீங்க போறதா இருந்தா உங்களுக்கு எவ்வளவு அச்சுறுத்தல் வரணும்? சின்ன சின்ன அச்சுறுத்தல்னா சமாளிச்சுட்டு ஊர்ல இருப்பீங்க. உங்க பேக்கையும் விட்டுட்டு நீங்க உடுத்த உடுப்போட ஊரை விட்டு போகணும்டா உங்களுக்கு கொலை அச்சுறுத்தல், டெட் பாடி, உங்க ஜனாசா தான் இருக்கும்டா சரி கல்முனை விட்டு போவோம்னு முடிவெடுப்பீங்க. ரசூலுல்லாஹ் அவ்வளவு விரும்பின மக்கா, அல்லாஹ் பிறக்க வச்ச இடம், காபத்துல்லாஹ்க்கு பக்கத்துல திரும்பி பார்த்து பார்த்து போனாங்க. அல்லாஹ் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவங்க உம்மா நதியில போட்டாங்களோ திருப்ப அல்லாஹ் கொடுத்தானோ கையில, தாய் கையில, உங்களை அப்படியே கொண்டு வருவோம் நபி என்றான். ரசூலுல்லாஹ் போக்கலை சொல்ல திரும்பி வருவீங்க நபி, நீங்க போங்கன்ட்டான். போங்க, திரும்பி உங்களை எடுப்ப மாட்டான். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போறாங்க. அந்த கிளைமேட் ஒத்து வரவே பிலால் ரலியல்லாஹு அழுகுறாங்க, யா ரசூலல்லாஹ் என்ன மதீனாக்கு யாரு போனாலும் நோய் வரும். ஃபர்ஸ்ட் அந்த கிளைமேட் பிடிக்காது, கஷ்டம். அதுக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு வந்ததுக்கு பிறகு உடல்ல பத்ர் யுத்தத்துக்கு வந்த உடனே அபூ ஜஹல், உத்பா, ஷைபா எல்லா தலைவரும் ஃபர்ஸ்ட் முஸ்லிம் வார், அவ்வளவு தலைவரும் காலி. 2வது வார் உஹத், யாரு வந்தது? இக்ரிமா பின் அபூ ஜஹல். அபூ ஜஹல் மகன் வரான், வெட்டு வாப்பாவை வெட்டினவன வெட்டி ஆகும். எங்க வாப்பாவை யாரு அபூ ஜஹலை கொண்டானோ அவளை கொல்லுவோம். ரசூலுல்லாஹ் கிட்ட வந்துட்டாங்க. கிட்ட வந்து குறி வச்சு அடிச்சு ரசூலுல்லாஹ் பல்லு ரத்தமா போச்சு, நெத்தி காயம். சஹாபாக்களோட தியாகத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தாங்க. ரசூலுல்லாஹ் எட்டி பார்க்க போகல. சஹாபாக்கள் சொல்றாங்க, நீங்க முஸ்லிமை பிரட்டி பாருங்க, மேல் புல்லரிக்கும். அவங்க நெஞ்ச கொடுத்தாங்க, எங்களை கொல்லுங்க. யார சொல்லலாம், இங்க எட்டி பார்க்காதீங்க, பின்னாடி ஆகுங்க. எத்தனையோ தோழர்கள் மௌத்தா போனாங்க, அன்சாரிகள். ரசூலுல்லாஹ் ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட அபூ ஜஹல் மகன் வெறி, பாப்பாவை கொண்டதுனால கொல்லுவன் கிட்ட வந்துட்டான், வெறி. சஹாபாக்கள் ரவுண்ட் அப். அதுல ஒரு சில சஹாபாக்கள் மிஞ்சாங்க. சஹீஹ் முஸ்லிமை பரட்டி பாருங்க. ஒரு தோழர் எல்லா யுத்தத்தையும் முடிஞ்சு கேட்பார், யா ரசூலல்லாஹ்
நாங்க சமாளிக்கல, கிட்ட வந்துட்டோம், ஒன்றும் பண்ணலாம். உங்களுக்கு கிட்ட நீங்க வேற இங்க பட்டு காயம் விழுந்துட்டீங்க. நான் 2 பேரை கண்டேன் யார் சொல்ல, மின் கபில் வபாத். இதுக்கு முன்னாடி வல்லாஹி அவங்கள நான் பார்த்தது இல்லை, இதுக்கு பிறகும் பார்த்தது இல்லை. வெள்ள உடுப்போட என்ன அடி யார சொல்லலாம். கிட்ட வந்தவன சரமாரியா. சஹீஹுல் முஸ்லிம்ல ரசூலா கேட்டாங்க, நிஜமா பாத்தீங்களா? வல்லாஹி யார சொல்லலாம். ரசூலா என்ன சொன்னாங்க? அது ஜிப்ரீலும் மீகாயிலும் என் பாதுகாப்புக்கு அல்லாஹ் அனுப்பினான். ரசூலுல்லா கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேண்டிச்சு தெரியுமா? ரசூலுடைய டெட் பாடி, ஜனாசா. அவங்க கேட்டது ரசூலுல்லாஹ்வுடைய ரூஹ் இல்லாத பாடி. இவர் அழிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ் இல்லாம ஒரு ஆளோட தொடங்கினவர். இந்த மண்ணில் இவர் வாழவே கூடாது. இதான் முடிவு. இந்த முடிவு எடுத்தவங்க எவ்வளவு கிட்ட வந்து, நீங்க நினைக்காதீங்க அங்க ஓரண்டா சும்மா கஜு தின்ற மாதிரி. இன்றைக்கு உங்களுக்கு கொழும்பு போறண்டா பஸ்ஸ போடுங்க, போயிட்டு வருவீங்க. மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போக 9 நாள் தூரம், வர 9 நாள். பாலைவனத்துல போற வழியில கேன்டீன் இருக்காது, ஹோட்டல் இருக்காது, போய் சாப்பிடறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும். ஜேர்னி ரொம்ப கஷ்டம், கட்டுமையான வெயில். இதெல்லாம் வந்தவங்க பள்ளி வாங்காம போவே மாட்டாங்க. அவ்வளவு தூரத்திலிருந்து வந்தவங்க 18 நாள் போய் வாரத்துக்கு 18 நாள். எத்தனை நாள் பாலைவனத்தில் தங்குவாங்க? சாப்பிடறதுக்கு ஒட்டகம் மறுக்கணும். எவ்வளவு எக்ஸ்பென்சிவ், எவ்வளவு சாப்பாடு ரெடி பண்ணணும், எத்தனை பேர், 1000 பேர் வந்தா எவ்வளவு பொருளாதாரம். இதெல்லாம் அழிச்சு வந்தது ஏன்? ரசூலை கொல்லணும். ரசூலை ஒரு நாளும் பாடி கார்டு வைக்கல. வல்லாஹு யஅஸிமுக மினன் நாஸ். நபியே, மனிதர்கள் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். ரசூலுல்லாஹ் டோன்ட் கேர், எந்த பயமும் இல்லை. வீட்டுக்குள்ள யாருக்கும் வரலாம். பெரிய டோர் போட்டு ரசூலுல்லாஹ் வைக்கல.